சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேத்தி 14 மே அதானி குரூப் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபயர் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் பிளாக் டீல் 1400 கோடி ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிருந்தது. ஓவரால் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா 2400 கோடி ரூபாய்க்கு மேலே வேல்யூ ஷேர்ஸ் நேற்று டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தது அப்ராக்சிமேட்டாக. இதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே பல பிரச்சனைகளை தாண்டி அதானி குரூப் ஸ்டாக்ஸு ஒரு ஸ்டேபிளான சிச்சுவேஷனில் இருக்குது. பட் இப்போது இந்த ஏப்ரல் லோவிலேருந்து கிட்டத்தட்ட 50%க்கு மேலே அதானி குரூப் ஸ்டாக்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 16 மே 10 மணிக்கு சென்னை தாம்பரமில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. இந்த ட்ரைனிங் ஒரு ஃப்ரீ செஷன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அதானி குரூப் ஸ்டாக்ஸு மறுபடியும் லைம் லைட்டில் டேர்ன் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நான் ஏற்கனவே நேத்தியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் இதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட கோர்ட் அதானி குரூப் அகெயின்ஸ்டாக கேஸை வந்து விட்ரா பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த ஸ்டாக் முக்கியமாக அதானி என்டர்பிரைசஸ் 8%க்கு மேலே நேற்று இன்க்ரீஸ் ஆச்சு. இதில் இன்னொரு விஷயம், ஏப்ரல் லோவிலேருந்து அதானி குரூப் ஸ்டாக்ஸு கிட்டத்தட்ட 20% 70% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் 20% ரைஸ் ஆகிருக்கு கடந்த ஏப்ரல் லோவிலேருந்து. அதானி போர்ட்ஸ் 34%, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 46%, அதானி பவர் 50%, அதானி கிரீன் 74%. ஏப்ரல் லோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிச்சுவேஷனில் தான் நேற்று 1435 கோடி ரூபா அளவுக்கு ஒரு பிளாக் டீல் ட்ரேட் ஆகிருக்கு. 2700 நேற்று முதல் முறையாக ஒரு வருஷத்தில் கிராஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 9% இந்த ஸ்டாக் வந்து ரைஸ் ஆகிருக்கு. நியர்லி 95 லட்சம் ஷேர்ஸ் வந்து இந்த பிளாக் டீலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது 2500 கோடி ரூபா அளவுக்கு டோட்டல் ட்ரேடிங் வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அமெரிக்காவோட லீகல் கேஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டிஓஜே, அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறதா மீடியாவில் வந்த ஒரு நியூஸ் தான் இந்த ஸ்டாக்ஸ் பவுன்ஸ் பேக் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன். கிரிமினல் சார்ஜஸ் வந்து அகெயின்ஸ்ட் அதானி குரூப்பில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒரு கேஸு, இப்போ அதை ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு மீடியாவில் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எஸ்இசி பேரலல் சிவில் கேஸ் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்இசின்றது அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஊபர் குளோபல் கம்பெனி இவங்க அதானி குரூப்போட பார்ட்னர்ஷிப்பில் டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கான, இந்தியா டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு புது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஊபரோடு சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்னென்னா, இந்த வரப்போகிற ஜூனில் 15,000 கோடி ரூபா அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனை ஸ்டாக் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது வால்யூம் அதிகமாக இருக்குது. அதே போல் ஏற்கனவே ஹோல்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர்ஸை செல் பண்ணி இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஷேர்ஸை மேபி டிஐஎஸோ இல்லை அதர் எஃப்ஐஎஸோ வாங்கியிருக்க சான்சஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் நமக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. அதை மேபி நான் என்னோடய டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட டெசிஷன் என்ன, இந்த நியூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி என்ன முடிவு எடுக்கலாம்? அதானி குரூப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை கடந்து இப்போது முக்கியமாக 2020க்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள், ஹிண்டன்பர்கோட அலிகேஷன், யூஎஸ் கோர்ட்டில் வந்து அதானி குரூப்புக்கு அகெயின்ஸ்டாக வாரண்ட் பிறப்பித்தது, இந்த மாதிரி நிறைய பிரைபரி கேஸஸ்ஸு, இதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இப்போது ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கில். ஏன் இந்த குரூப் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா 50 ரூபா 100 ரூபாவில் இருந்த இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 1000 ரூபாவை கிராஸ் பண்ணி 2000 3000 ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு குறுகிய காலத்தில் பெரிய அளவுக்கு லாபம் கொடுத்த ஸ்டாக்ஸு.
ஆனா, இந்த 2020, 19க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. கம்பெனி மேல இருக்கிற அலிகேஷன் குற்றச்சாட்டு இன்வெஸ்டர்ஸ்ட்ட வந்து நம்பிக்கை இழக்க செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும், லார்ஜ் இன்வெஸ்டர்ஸும் பெரிய அளவுக்கு அட்ராக்ஷன் அதானி குரூப் ஸ்டாக்ஸ்ல காட்டிக்கல அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே செபி குடுத்திருந்த ஒரு நியூஸ் என்னன்னா, அதானி குரூப் இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு முறைகேடும் நடக்கல அப்படின்னு செபி வந்து ஒரு கிளீன் ஷீட் அதானி குரூப்புக்கு குடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததா அமெரிக்காவோட கோர்ட் அதானி குரூப்புக்கு அகைன்ஸ்டா இந்த கிரிமினல் சார்ஜஸ இப்ப வித்ட்ரா பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து அ என்ன இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் சைட்ல அப்படின்றது. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வெளிய வரும்பொழுது கம்பெனிக்குன்னு கம்பெனிக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை என்னன்னா கடன். ஸோ இந்த நியர்லி 2 லேக்ஸ் டூ 3 லேக்ஸ் இருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. மேபி அது ஆக்சுவல் டெட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்மளால ஓவரால் குரூப்ல இருந்து எடுக்க முடியல. மேபி இந்த கடன் பிரச்சனைய கடந்த ஒரு 2, 3 இயர்ஸா அதானி குரூப் ரொம்ப ஃபோக்கஸா, சீரியஸா குறைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டத்த நோக்கி, அதாவது எலக்ட்ரிக் பேட்டரி, அதுக்கப்புறம் பலதரப்பட்ட செக்டார்ல இறங்கி இப்போ அடுத்தடுத்த பிசினஸ வந்து அதானி குரூப் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்வெஸ்டர் சைட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் இந்த கம்பெனிஸ் இன்னும் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட்ல தான் இருக்கு. அதானி குரூப்போட ஃபேர் வேல்யூல இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. ரொம்ப ஒரு பிரீமியம் ஸ்டேட்டஸ்ல தான் இப்போ இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் இது எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி, இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்றத நீங்க ஓனா டிசைட் பண்ணுங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா ஒரு எஜுகேஷனல், இன்ஃபர்மேஷனல் பர்ப்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. இதில எந்த ஒரு ஸ்டாக்கோ, அசட்டோ நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட நீங்க ஈஸியா லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. நாளையோட ட்ரெய்னிங் செஷன்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி. வணக்கம்.